அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, பரக்கத் நிரம்பிய மகஃபிரத் நிரம்பிய பராத்துடைய இரவிலே நாம் மீட்டிருக்கிறோம். இங்கு நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் எப்போதெல்லாம் கை உயர்த்தி யா அல்லாஹ் நான் தவறிழைத்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன் என்று ஒரு சொட்டு கண்ணீர் விடுகின்ற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே நம்மை மன்னித்து விடுகிறான். ஆனால் சில நேரங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே முன் வந்து என்னிடத்திலே நீ பாவ மன்னிப்பை கேள், நான் உனக்கு தருகிறேன், அந்த வாய்ப்பை இந்த சமுதாயத்திற்கு உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் இந்த இரவிலே கொடுக்கிறான். இன்னல்லாஹ லயத்தலிஉ ஃபீ லைலத்தி நிஸ்ஃபி மின் ஷஅபான், இந்த ஷாபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு வந்து கேட்கிறான், அலா மின் முஸ்தக்ஃபிரின், யாரேனும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, ஃபஅஃபிர் லஹு, அவருக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன். யார்? அல்லாவே இறங்கி வந்து கேட்கிறார். அப்ப பாவ மூட்டைகளை எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இத்தனை பாவங்களை செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற ஒரு இரவு தான் இது. துவா அதிகமாக கேட்கணும். அத்துவா ரத்துல் கலா, இப்படியும் கிதாபுகளில் சொல்லி தருவார்கள். இந்த பராத்துடைய இரவு என்பது மனிதர்களுக்கு விதிக்கப்படுகின்ற ரிஸ்க்கு, ஆயுள், அவருடைய வயது, அவருடைய அத்தனை விஷயங்களையும் ஆஃபியத், உடல் ஆரோக்கியம் எல்லாமே இந்த நாளில் தான் மலக்குமார்களிடத்தில் ஒப்படைக்கப்படுமா. அல்லாஹ் எல்லாருக்குமே தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர் நல்லவரா, அவர் தீயவரா, அவருக்கான ரிஸ்க் என்ன, அவருக்கான வயது என்ன, அத்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே எழுதிடுறா. இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற இரவுகளில் நம்மளுடைய இந்த வருடத்திற்கான அட்டவணையை, நமக்கான விஷயங்களை மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹ் சற்றே யோசிக்கிறான். இந்த மனிதர் இந்த கடந்து வந்த நாட்களிலே எவ்வளவு சதக்காக்கள் செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், தன் தாய் தந்தையர்களை எப்படி பார்த்திருக்கிறார், இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ் ஆயுளை அதிகப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், யார் ஒருவருக்கு விசாலமான ரிஸ்க் வேண்டும், யார் ஒருவருக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமோ அவர் தன் தாய் தந்தையர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஃபல்யஸில் ரஹிமா, அவருடைய உறவினர்களை அவர் சேர்ந்து வாழட்டும், உனக்கான ரிஸ்க் என்பது அதிகமாகும், உனக்கான ஆயுள் என்பதை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தாய் தந்தர்களை, உறவினர்களை சேர்ந்து வாழ்கின்ற தௌஃபீகை தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வந்து கேட்கிறான், மக்ஃபிரத்தை தருகிறேன், வாசலை திறந்து கேட்கிறான். அல்லாஹ் பாவ முட்டைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி அழுகின்ற ஒரு நாள் தான் இந்த இரவு தான். எது? இந்த பராத்துடைய பராத். ஹதீஸ்ல லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு என்று தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னோர்கள் தான் இதற்கு பராத் என்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. பராத் என்றால் என்ன? சூரத்து தௌபாவுடைய முதல் வசனமே பராத்து மினல்லாஹி வ ரசூலிஹி என்ற வார்த்தை தான் ஆரம்பிக்கும். பராத் என்றால் விடுதலை என்று அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபயக்ஃபிரு லிஜமீ ஹல்கிஹி, தன்னுடைய அத்தனை படைப்பினைகளையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறானாம். எந்த அளவிற்கு? ஓமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். ஒரு எக்ஸாம்பிளா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்று வாழ்ந்த பனு கல்பு கோத்திரத்திற்காரர்கள், அவர்களுடைய ஆட்டினுடைய ரோமம் அளவிற்கு அல்லாஹ் மன்னிச்சான். ஒரு ஆடு, அந்த ஆட்டினுடைய முடி அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் யாவரையும் மன்னித்த லட்சோப லட்ச மனிதர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னித்து விடுகிறான். மன்னித்தால் எங்க? நரகத்திலிருந்து விடுதலையை கொடுத்துடுறான். அந்த விடுதலை என்ற வார்த்தையைத்தான் பராத், லைலத்துல் பரா என்று முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரையும் மன்னிச்சிருவேன்,
யாரும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இல்லாலி முஷ்ரிக்கின் ஒரு 6 நபர்களை பட்டியலிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷிர்க் வைக்கக்கூடியவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஷிர்க் வைக்கக்கூடியவன் முஷ்ரிக், இணை வைப்பான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து மற்ற விஷயங்களை வணங்குகின்றவன், அவனுக்கு அல்லாஹ் மன்னிக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றானே. நான் கேட்ட உஸ்தாது கிட்ட, ஹஜ்ரத் அவர்களே, ஷிர்க் வைக்கிறவன் எப்படி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பான்? அல்லாவே அவன் ஏத்துக்கல என்ற கேள்வி விளங்குதுங்களா உங்களுக்கு? கேள்வி விளங்குதா? அவன் ஷிர்க் வச்சிருக்கிறவன் அவன் எப்படி உஸ்தாத் அவன் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பான்? நாம இஸ்லாமை ஏற்றிருக்கிறோம், நம்ம சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம நம்புறோம். அடுத்த ஒரு வாழ்க்கை என்பது நீண்ட பயணம் என்பது, நிரந்தரமான வாழ்க்கை என்பது நமக்கு இருக்குன்னு நம்ம நம்புறோம். எனவே மக்ஃபிரத் அல்லாஹ் விடுதலை கேட்கிறோம். அல்லாஹ் எல்லாரையும் மன்னிச்சிருவான். இல்லாலி முஷ்ரிக்கின், ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய அவரை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா அவன் தான் மக்ஃபிரத்தை விரும்ப மாட்டானே. அப்பொழுது உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், ஷிர்க் வைக்கக்கூடியவன் என்றால் யார் தெரியுமா? இன்றைய உலகத்திலே முஸ்லிம் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நடக்கிறானே, வாஸ்துவின் பக்கம், ஜோசியத்தின் பக்கம், பேர் பொருத்தத்தின் பக்கம், இப்படி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆனால் அவனுடைய நம்பிக்கை அத்தனையும் எங்கே இருக்கிறது? வாஸ்துன்னு போகுது, ஜோசியம்னு போகுது, பேர் பார்க்கறதுன்னு போகுது, நாள் காட்டின்னு பார்க்குது, ராசி பலன் என்று பார்க்குறாங்க. இது எல்லாம் யாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க? முஸ்லிம்கள், புர்காக்கள், தொப்பிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. கவர்மெண்ட்டு, அரசு ஒரு மக்களுக்கு ரொம்ப ஏழை வலையாக இருக்கிறாங்க, வீடு இல்லை, குடிசையில் இருக்கிறாங்க, தங்கறதுக்கு பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சில மக்களுக்கு எல்லாம் பேர்கள்லாம் எழுதி வீடை கட்டி கொடுத்தாங்களாம். வீடு கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்குறது இலவசமாக தான் கட்டி கொடுப்பாங்க. கட்டி கொடுத்துச்சு. கட்டி கொடுத்த உடனே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வீடு கொடுக்கப்பட்டவர்களாம் வந்து நின்றாங்களாம். வீடு கொடுக்கப்பட்டவர்களாம் வந்து நின்றாங்களாம். என்னங்க வீடு கொடுத்துருக்குறீங்க? அது சொன்னாங்களா, எங்களுக்கு வீடு கொடுத்தீங்க, எந்த இடத்துல கொடுத்தீங்க? மலை அடிவாரத்தில் கொடுத்துருக்குறீங்க, மலை மவுண்டெயினுக்கு கீழே கொடுத்துருக்குறீங்க. மலையினுடைய நிழல் என்பது எங்களுடைய வீடுகள் மேலே படுகிறது. மலையினுடைய நிழல் எங்கே படுது? எங்களுடைய வீடுகள் மேலே படுகிறது. அப்படி படுவது வாஸ்துவின் பிரகாரம் தவறு. அதில் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படாது, துரதிர்ஷ்டம். உனக்கு வீடு கொடுத்ததே அதிர்ஷ்டம். ஆனா அவன் நினைக்கிறான் மலையோட நிழல் என்பது எங்க படுது? வீடு மேல படுது. அது துரதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு ஜோசியம் சொல்லுது. எங்களுக்கு இந்த வீடே வேண்டாம். யோசிங்களா? அதிர்ஷ்டத்தை ஜோசியத்தின் காரணமாக விடுபட்டவன். இப்படி எத்தனையோ முஸ்லிம்களும் பேர் தாங்கி முஸ்லிம்களும் சொல்ல முடியாது இல்லையா? பேர் தாங்கி முஸ்லிம்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சொல்கிறார்கள். முஷ்ரிக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பு தரமாட்டான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தாரை பாதுகாப்பானாக. முக்மீன்களாக ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். எனக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் ஒருபோதும் அந்த பக்கம் போக மாட்டேன். பேர் பொருத்தமா, இது விஷயமா, அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் தவக்குல். அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் என்னுடைய பறைசாற்றுதல். எல்லாம் அல்லாஹ்வின் மீது நான் உறுதி கொண்டு இருப்பேன். அந்த ஈமான் வேண்டும். எந்த நிலை ஏற்பட்டாலும் சரி, அதை தான் இப்ப எடுக்கணும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லாலி முஷ்ரிக்கின். அடுத்து சில கூட்டத்தார் யார் தெரியுமா? முஷாஹின், குரோதம் கொண்டவர்கள், பொறாமை கொண்டவர்கள், உள் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுகிறாரே, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். எனவே அந்த ஷஹ்னா, அந்த புத்தி என்பது நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உள்ளே ஒன்று வைத்து வெளியிலே ஒன்று பேசுகின்ற அந்த தன்மை உடையவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இப்படியும் ஹதீஸிலே வருது, ஆக்கின் லி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோர்களை கஷ்டப்படுத்தியவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் மிகவும் சிரமம். தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு, தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சற்றே உட்கார்ந்து தங்களுடைய கஷ்டங்களை சொல்வதற்கு, தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சொல்வதற்கு நேரம் இல்லாமல் ஓடுறோம். யாருக்காக ஓடுறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்கா வெற்றி பெற்றுட்டாங்க. மக்கா வெற்றி கொண்டுட்டாங்க. அத்தனை சஹாபிகளும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஆசையோட எல்லாரும் புறப்பட்டு நிற்கிறாங்க.
புறப்பட்டு நிற்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற வழியில் அபுவா என்ற பகுதியில் தான் அவங்க அம்மாவுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அம்மா தாயார் பேர் ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆமீனா அம்மா, அவங்களுடைய கபர் என்பது இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது அந்த வழியில போகின்ற வழி கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போகும்பொழுது அப்படியே அபுவா என்ற பகுதியை கடந்து நாம் என்ன செய்யும் போவோம். சஹாபா கிட்ட சொன்னாங்க. போய் அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. எத்தனை வருடங்கள் யோசித்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எத்தனை வயசுல, நான் 6 வயதுல இருக்கும் பொழுதே தாயாரை இழந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்கா வரும்பொழுது என்ன வயசு? 61 வயசு, 62 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறக்கல தாய. அப்பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர் ஜியாரத் தன்னுடைய தாயை சந்திக்கணும் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அது வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை நீங்க கபர் ஜியாரத்தை குறைச்சிக்கிங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உங்களுடைய தாயுடைய கபரை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் அப்படின்னு அனுமதி கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தாயை மன்னிக்கிறதுக்காக இஸ்திக்ஃபார் நான் கேட்கலாமா? வலம் யுதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. ஆனால் ஜியாரத்து செய்வதற்கு, பார்ப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு அங்கே தான் தங்கினார்கள். யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பாலூட்டிய தாய் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க தூரத்துல வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை போயிருச்சு. பாலூட்டிய தாய் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு வராங்கன்னு தெரிஞ்சோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தன்னுடைய மேலங்கியை எடுத்து, தன்னுடைய மேலே போட்டிருக்கிற ஆடை எடுத்து விரிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்கெல்லாம் பார்த்தாங்க, யார் இவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பாலூட்டிய தாய் அவங்க ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பெற்றோர்கள் மீது அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தா, வயிற்றில் இருக்கும் போதே தந்தை இல்லை, இறந்துட்டாங்க. அப்துல்லா 6 வயதுல தாய் இறந்துட்டாங்க. ஒருவேளை இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஹிம்மத் செஞ்சிருப்பாங்க என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலூட்டிய தாய்மார்களை வைத்து சொல்றாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை கொண்டு நடக்கக்கூடியவன், அதிகமாக மொடா குடிக்காரனாக இருக்கக்கூடியவன், இவனுடைய மக்ஃபிரத்துக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்ஃபிரத்தை நான் தருகிறேன் கேளுங்கள் என்று சொன்னவன் அடுத்து சொல்கிறான், அலா மின் முஸ்தர்ஸிகின், யாரேனும் அபிவிருத்தியை, ரிஸ்கை, இரணத்தை யாரேனும் கேட்கிறீர்களா? ஃபர்ஸுகுஹு, அவருக்கு நான் கொடுக்கிறேன். ரிஸ்க் அல்லாஹ் கேட்க சொல்றான். உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான். ஹலாலான சம்பாத்தியம் எவ்வளவோ இருக்கு, இது மட்டும் இருந்தா போதும், அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுத்துருவான். ஹராம் என்பது ரொம்ப குறுகியது தான். லஞ்சம் வாங்கிறது, வட்டி வாங்கிறது, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் ஹராம், விரல் வெட்டி எண்ணிடலாம். ஆனா விசாலமாக இருக்கக்கூடியது ஹலாலான ரிஸ்க். அந்த ஹலாலான ரிஸ்க் என்ன செய்யணும், நாம் தேடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, எந்த ஒரு ஆன்மாவும் தன்னுடைய ரிஸ்க் பரிபூர்ணமாகாமல் மௌத்தாகாது. உங்களுக்கென்று இந்த ரிஸ்க் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அதை நீங்கள் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஜ்மிலு தலப, அந்த ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்திலே நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், ஹராமின் பக்கம் செல்லாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு வந்து சேருகின்ற ரிஸ்க் நிச்சயமாக வந்து சேரும். அல்லாஹ் கொடுப்பது அது ஹலாலான முறையில் நம்ம என்ன செய்ய சம்பாதிக்கணும். அரபு கிதாபுகளில் எழுதக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு மனிதர் கிணறு வெட்டி வச்சிருந்தாங்களாம். அவர் பார்க்காம தெரியாம அப்படியே என்ன செஞ்சுட்டா வந்திருக்கிறாரு. எப்பவுமே பவுண்டரி வால் அது இருக்கும், ஆனால் அந்த கிணறுக்கு இல்லைன்னு பக்கத்தில் வந்திருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா உள்ள விழுந்துட்டார். விழுந்த உடனே பக்கத்தில் என்னப்பா சத்தம் ஏதோ ஒன்று வந்துச்சு, யாரோ உள்ள விழுந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துருக்குறாங்க. மனுஷன் இருக்கிற மாதிரியே தெரியல. சரி, எதுக்கும் அவருக்குன்னு ஏதாவது ஒரு கயிறை போடுவோன்னு சொல்லி வாலியை தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க. போட்டால் அவர் இழுக்கிறார், அப்படியே மேலே இழுத்துட்டாங்க. பார்த்தா மனுஷன் உயிரோடு வந்துட்டார். வந்தவனை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவருக்குன்னு ஒரு பால் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. பால் ஒரு டம்ளர் முழுக்க, பசியோடு கொடுத்த உடனே குடித்தார்.
குடிச்சிட்டு கேட்டிருக்கிறாங்க, எப்படிப்பா விழுந்த? ஏதோ இந்த பக்கமாக தான் வந்தேன், இந்த இடத்துல தான் நின்றேன், இந்த இடத்துல தான் நின்றேன், இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். மறுபடியும் விழுந்துட்டார், மறுபடியும் உள்ள விழுந்துட்டார். விழுந்துட்ட பிறகு அதே போல கயிறை போட்டால் அவர் வந்துடுவார்னு கயிறை போடுறாங்க, மனுஷன் பிடிக்கவே இல்லை. இங்கே அந்த கிதாபு நமக்கு சொல்லி தருவது என்ன தெரியுமா? அந்த மனிதருக்கான மௌத்தை அல்லாஹ் எழுதிட்டான். ஆனால் அந்த பால் என்பது அவருடைய வயிற்றுக்கு போன பிறகுதான் அவருக்கு மௌத் வரணும். ஃபர்ஸ்டே மௌத் ஆயிருக்கலாமே. அவர் ஏன் மறுபடியும் வந்து மேலே வந்து அந்த பாலை அருந்திவிட்டு அதில் உள்ளே உள்ளது வஃபாத் ஆகிறார் என்றால் அவருக்கான ரிஸ்க் என்னவோ அல்லாஹ் அதை என்ன செய்தான்? முழுமைப்படுத்தி விட்டு அவருக்கு மௌத்தை கொடுத்திருக்கிறான். இதே போன்றுதான் நாம் ஹராமான முறையில் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அல்லாஹ் அதை எந்த வழியில கொண்டு போவான்னு சொல்ல முடியாது. மருத்துவமனையா அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய சம்பாத்தியம் என்பது ஹலாலானதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களிலும் பரக்கத்தை அள்ளி தந்துடுவான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேட்பது, அலா மின் முப்தலின், யாரேனும் சோதனைக்கு உட்பட்டு இருக்கிறீர்களா? யாரேனும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கிறதா? ஃபவாஃபிஹி, நான் ஆஃபியத்தை கொடுக்கிறேன், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறான் 3 விஷயங்கள்ல மூணாவதாக அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்கிறேன்னு சொல்றான். இதை தான் பல இடங்கள்ல 3 யாசீன்கள் ஓதி ரிஸ்க்குக்காக 1, மகஃபிரத்துக்காக 1, ஆஃபியத்துக்காக வேண்டி. ஏன் அசத்து யாசீன் ஓதலைன்னா நாங்களாம் ஓதலையே அப்படிலாம் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஓதணும்? 3 விஷயங்களுக்காக 3 யாசீன்கள் ஓதப்படுகிறது. ஏன் ஓதிட்டேன் தப்பா, ஓதலை தப்பா? ஒன்றும் கிடையாது. சாபா பெருமக்கள் ஓதனாங்களா? ஓதலாம் இல்லை. அப்ப நம்ம ஏன் ஓதுறோம்? அவங்களாம் அமல் செஞ்சாங்க, அவங்களுடைய அமல் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நமக்கு எங்க நம்பிக்கை இருக்கு? நமக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? நான் அல்லாஹ் கிட்ட மக்ஃபிரத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ் ரிஸ்க கொடு. அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன்? யாசீன் என்பது கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம். அது யாசீனை ஓதிய பிறகு, யா அல்லாஹ் நான் யாசீனை ஓதி இருக்கிறேன், எனக்கு கொடுன்னு சொன்ன அல்லாஹ் இறங்கி வந்து கொடுப்பான். இங்கிருந்து ஒன்று கொடுக்கும் பொழுது அங்கிருந்து நிச்சயம் ஒன்று இறங்கும் என்ற நம்பிக்கை தான் யாசீன். இதை தவிர்த்து ஒன்றும் கிடையாது. எனக்கு குல்லு அல்லாஹ் தான் தெரியும் போதும், எனக்கு சுப்ஹான் அல்லாஹ் தான் தெரியும் போதும். இதை வைத்து கூட அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யலாம்? கேட்கலாம். எல்லா இடங்களுக்கும் காணிக்கை என்பது மிக முக்கியம் தானே. காணிக்கை இல்லாமல் எதுவுமே கிடையாது. இதைத்தான் யாசீனுடைய புறத்திலிருந்து நாம் என்ன செய்யறோம்? காணிக்கையாக கொடுக்கணும். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே ஜன்னத்துல் பகீக்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கின்ற கபர்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான் உயர்த்தி என்ன செய்தார்கள்? கை உயர்த்தி வானை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹயாத்திலே சொன்ன வார்த்தை, மன் ஸார கபரி, மன் ஸார கபரி, என்னுடைய கபரை யார் ஜியாரத் செய்வாரோ வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என்னுடைய சிபாரிசு என்பது வாஜிபாகிவிட்டதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் மதீனா சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை சந்திக்கின்ற அந்த ஜியாரத் செய்கின்ற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அப்ப நபியுடைய ஜியாரத், நபியுடைய ஜியாரத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதை நசீபாக்கணும். அதே போன்றுதான் பெற்றோர்களுடைய கபரை நம்ம என்ன செய்யறது? ஜியாரத் செய்யறது. இப்படியும் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, எவர் ஒருவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தன்னுடைய தாய் அல்லது தந்தை யாரேனும் ஒருவர் அல்லது இருவர்களும் இருக்கின்ற கபருக்கு சென்று ஜியாரத் செய்கிறார் என்று சொன்னால் ஒஃபீர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னொரு ரிவாயத் இப்படியும் இருக்கிறது, குத்திப பர்ரன், அவர் நல்லவர் என்று எழுதப்படுமாம் நாளைக்கு. அந்த மனிதர் காரணம் இருக்கும் பொழுது எவ்வளவு பார்த்தாரோ அதுதானே. தன்னுடைய தாய் மேல பாசம், தந்தை மேல பாசம் என்பது உலகத்திலே வாழும் பொழுது இருக்கும் பொழுது, கபருக்கு சென்ற பிறகும் அவர்களுக்காக சதக்கா செய்ய முடியுமா, அவருக்காக வேண்டி ஏதேனும் செய்ய முடியுமா என்ற ஆவல் என்பது அந்த பிள்ளைகளுக்கு வரும். வந்தது பல சஹாபாக்களுக்கு, பெண்மணிகளுக்கு இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் என்னுடைய தந்தை ஹஜ் செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள், ஆனால் அவர்கள் மரணம் நான் செய்யலாமா? ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் செய்யுங்கள், அதற்கான கூலி உங்களுக்கும் அவர்களுக்கும் கொடுக்கப்படும் சொன்னாங்க.
சாத் ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள், அவர்களுக்காக நான் எதையும் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேன், அவர்களுக்காக நான் எதையும் செய்யணும், என்ன செய்யலாம்? ஒரு கிணற்றை வாங்கி பொதுமக்களுக்காக வேண்டி நீ கொடு, ஒரு கிணற்றை வெட்டி பொதுமக்களுக்காக கொடு, அதில் தண்ணீர் எடுக்கின்ற காலம் எல்லாம் உங்களுடைய தாய்க்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபா பெருமக்கள் தாய் தந்தையின் மீது அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம் கொண்டிருந்தாங்க. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, யாரிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். தன்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, மன்னிப்பு. இன்று நாம் எத்தனை நபர்களை மன்னிக்கிறோமோ, நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிப்பான். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ஜியாரத் செய்வதை போன்று, ரவுலாவை ஜியாரத் செய்வதை போன்று, நம்மளுடைய நல்லோர்கள் சாலிஹீன்கள் அவர்களுடைய கபரையும் ஜியாரத் செய்வது சிறந்தது என்று சொல்லப்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சிஃபின் யுத்தம் முடிச்சு கூஃபா நகரத்துக்குள்ள வராங்க. வருகின்ற நேரத்திலே ஒரு கபர் இருக்கு. அப்பொழுதுதான் ஒரு 6-5 மாதங்கள் அடக்கப்பட்ட அந்த கபர், இது யாருடைய கபர் என்று கேட்டாங்க. அப்பொழுது சொன்னாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா. ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே துஆ செய்தார்கள் அவர்கள், ரஹிமல்லாஹு ஹப்பாபன் வ அஸ்லம ராகிபன் வ ஹாஜர, இப்படி என்று அவர்கள் பல துஆக்களை செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? சாலிஹீன்கள் நல்லோர்கள் அவர்களுடைய கபர்களை பார்க்கும் பொழுது அங்கே துதக்கிருல் ஆஹிரா, நாளை மறுமைக்கான சிந்தனை என்பது ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. கபரை பார்த்தா இன்னைக்கு நம்மள கபரை பார்க்குறோம், ரொம்ப அலங்கரித்த மாதிரி பத்திகள், அது பூக்கள், இப்படியெல்லாம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கபரை பார்க்கின்ற நேரத்திலே ஆகிரத்துடைய சிந்தனை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆகிரத் மறுமையினுடைய சிந்தனை என்பது என்ன செய்யணும்? கபர்களை பார்க்கும் பொழுது வரணும். அந்த இடத்துக்கு போனாலே, யா அல்லாஹ், நான் இன்னைக்கு இவங்க போயிருக்கிறாங்க, எங்களை முந்தி போயிருக்கிறாங்க, இவங்களை பிந்தி நாம் அடுத்து போக வேண்டியது இருக்கிறதே என்ற எண்ணம் என்பது கபரை பார்க்கும் பொழுது வரணும். இந்த அமல்கள் எல்லாம் நம் மகஃபிரத்தோடு சேர்த்து நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து நம்ம கேட்கணும். ரிசுக்கை கேட்குறோன்னு சொன்னால் நமக்காக மட்டுமல்ல, நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர், நம்மளுடைய உறவினர்கள், அத்தனை நபர்களிடத்திற்காகவும் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ் மிஸ்லுக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், அல்லாஹ் உங்களுக்கும் கொடுப்பானாக, உங்களுக்கும் கொடுப்பானாக என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். எனவே நம் ரிசுக்கு கேட்டாலும் சரி, மக்ஃபிரத்தை கேட்டாலும் சரி, ஆஃபியத்தை கேட்டாலும் சரி, நமக்காக மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்து இருக்கின்ற அத்தனை நபர்களுக்காகவும் என்ன செய்ய வேண்டும்? இந்த இரவிலே கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை எப்படி நாம் உயிர்ப்பித்தோமோ அதே போன்று ரமலான் முழுக்க நம்மளுடைய நேரங்களை சரிப்படுத்தி கொண்டு நோன்பு பிடிக்கின்ற அந்த காலம் முழுக்க ஆஃபியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நாம் என்ன செய்யணும்? அமல்கள் செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பராத்துடைய இரவிலே என்ன அமல் செய்கிறோமோ அதை விட சிறந்ததாக யா அல்லாஹ் நம் அனைவரையும் ரமலானிலே முழு 30 நாட்களையும் சிறந்த அமல்கள் செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அத்தோடு நோன்பு பிடிக்கின்ற காலம் முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் சிறந்த ஒரு வாழ்வை தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.